Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசனான முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற செகண்ட் மெத்தடு நிலையறிக்கை தயாரிக்கிறது தான் நம்ம லாஸ்ட் வீடியோலலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 8 எப்படி செய்யலாம், அதுக்கான ஆன்சர் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். This video is sponsored by BuyMote e-shopping. BuyMote e-shopping application is one of the online shopping app. Now, this app is available on Play Store and App Store. Link in description. Check it now. டேவிட் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. அவருடைய ஏடுகளிலிருந்து தரப்பட்டுள்ள விவரங்கள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டேப்லர் காலத்தில் என்னென்ன அமௌண்ட்டு அதுக்கான இயரும் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4/2018 தொடங்கி 31/3/2019 வரைக்கும் கணக்காண்டில் உள்ள ஒவ்வொரு படிவத்துக்கும் ஆன அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டில் அவர் கூடுதல் முதலாக 45,000 கொண்டு வந்துள்ளார். தன்னுடைய வியாபாரத்திலிருந்து சொந்த பயனுக்காக 2,500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். மேற்கண்ட விவரங்களை கொண்டு லாப நட்ட அறிக்கையை தயார் செய்யும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ லாப நட்ட அறிக்கை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. லாப நட்ட அறிக்கை கணக்கிடணும் அப்படின்னா இறுதி முதல், எடுப்புகள், கூடுதல் முதல், தொடக்க முதல், இதுக்கான அமௌண்ட்ஸாக நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் போட்டோன்னா தான் நமக்கு லாபமா இல்லை நட்டமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா லாபமோ நட்டமோ அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு விடுபட்ட தகவல்களை கணக்கிடவும் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சம்மில் லாப நட்ட அறிக்கை கணக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தொடக்க முதலுக்கான அமௌண்ட்டும் இறுதி முதலுக்கான அமௌண்ட்டும் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நிலையறிக்கை மூலமாக தொடக்க முதலையும் இறுதி முதலையும் கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து லாப நட்ட அறிக்கை இதில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாபமா இல்லை நட்டமான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2018 ஏப்ரல் 1ஆம் நாளைய நிலையறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க முதலையும் 2019 மார்ச் 31ஆம் நாளைய நிலையறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இறுதி முதலுக்கான அமௌண்ட்ஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சி லாப நட்ட அறிக்கையில் அந்த அமௌண்ட்டை போட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு லாபமா இல்லை நட்டமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். டேவிட் என்பவரின் ஏடுகளில் தொடக்க முதல் கணக்கிடுதல் 2018 ஏப்ரல் 1ஆம் நாளைய நிலையறிக்கைன்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமாக காலத்தை 2ஆக பிரிக்கணும். பொறுப்புகள் ரூபாய் அண்ட் சொத்துக்கள் ரூபாய். பொறுப்புகள் அப்படின்னா நம்ம யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, யார் யாருக்கெல்லாம் நம்ம அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றத பொறுப்புகள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். ரூபாய்ன்ற இடத்துல அதோடக்கான அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் சொத்துக்கள். சொத்துக்கள் சைடு என்னென்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் சொத்துன்னு சொல்லிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே அதுக்கான நேமை மென்ஷன் பண்ணணும். ரூபாய்ன்ற இடத்துல அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ கொஷினில் பாருங்கள், விவரம் சொல்லிவிட்டு 1/4/2018 31/3/2019 சொல்லிட்டு தனித்தனி காலத்தில் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது தொடக்க முதல். அப்போனா 2018 to 19 தான் நம்மளுக்கு கணக்காண்டு, இந்த சம்முக்கான கணக்காண்டு. அப்போ 2018 இருக்கனால அப்போ அந்த காலத்தில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம இந்த தொடக்க முதலுக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ ரொக்கம்ன்றது சொத்துக்கள், அதனால் சொத்துக்கள் சைடு. சரக்கு இருப்பு, சரக்கு நம்மள்கிட்ட இருக்குன்னா அதுவுமே சொத்து தான். ஸோ அது சொத்துக்கள் சைடு. பற்பல கடனாளிகள் சொத்துக்கள் சைடு. பற்பல கடனீந்தோர், அப்போ கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஸோ பொறுப்புகள் சைடு. கடன் அதுவுமே ஒரு பொறுப்புகள். வணிக வளாகம் அது எங்கே வரும், சொத்துக்கள் சைடு. அரைகலன் சொத்துக்கள் சைடு. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 சைடும் அமௌண்ட் போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சொத்துக்கள் சைடு 5,30,000 ரூபா கிடைக்கும். ஸோ அதுதான் பெரிய அமௌண்ட்டும் கூட. அதனால் பொறுப்புகள் சைடும் அதே 5,30,000 ரூபான்னு போட்டு மேலே கிடச்ச 1,30,000 ரூபாலேருந்து 5,30,000 ரூபாவை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4 lakh ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த 4 லட்ச ரூபா தான் முதல் இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது இறுதி முதல் கணக்கிடுதல். 2019 மார்ச் 31ஆம் நாளைய நிலையறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய்னு அதே மாதிரி டேப்லெட் காலத்தை பிரிச்சுக்கலாம்.
இப்போ 31/3/2019க்கான அந்த டேப்லெட் காலத்தில் இருக்க அமௌண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் ரொக்கம் சொத்துக்கள் சைடு, சரக்கு இருப்பு சொத்துக்கள் சைடு, பற்பல கடனாளிகள் சொத்துக்கள் சைடு, பற்பல கடனீந்தோர் பொறுப்புகள், கடன் பொறுப்புகள், வணிக வளாகம் சொத்து, அறைகடன்றது சொத்து. ஸோ எல்லாத்தையும் பிரித்து போட்டுக்கலாம். ஆனால் அமௌண்ட் மட்டும் 2019 அப்படின்ற டேப்லெட் காலத்தில் இருக்க அந்த அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம டேலி பண்ணி போட்டோம் அப்படின்னா சொத்துக்கள் சைடு தான் எங்கேயுமே அமௌண்ட் கூட வரும், 5,64,000 ஸோ இந்த அமௌண்ட்டை பொறுப்புகள் சைடும் கீழே டேலி பண்ணி போட்டுட்டு மேலே இருக்க கிடைச்ச அமௌண்ட்லேருந்து ஸோ இந்த 5,64,000 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4,42,000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் முதல் இருப்பு கட்டும் தொகைன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தொடக்க முதலுக்கான அமௌண்ட்டும் கிடச்சிருச்சு, இறுதி முதலுக்கான அமௌண்ட்டும் கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் வச்சு லாப நட்ட அறிக்கையில் அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு லாபமா இல்லை நட்டமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான லாப நட்ட அறிக்கைன்னு சொல்லிட்டு மேல் ஹெட்டிங் போட்டுக்கலாம். விவரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் காலத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இறுதி முதல் 4,42,000 இது எங்கே கண்டுபிடிச்சோம்? மேலே இறுதி முதலுக்கான அமௌண்ட் ரவுண்ட் பண்ணி வச்சோம்ல, முதல் இருப்பு கட்டும் தொகைன்னு. ஸோ அந்த அமௌண்ட் தான் இது. ஸோ எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எடுப்புகள்னால் என்ன? 2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். அப்போ மொத்தம் 12 மாதங்கள். அப்போ 2,500 × 12 30,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 4,72,000 கிடைக்கும். ஸோ அதோட கூடுதல் முதலை கழிக்கணும். கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45,000. கழிச்சோம் அப்படின்னா 4,27,000 கிடைக்கும். ஸோ அதுலேருந்து தொடக்க முதலை நம்ம லெஸ் பண்ணணும். தொடக்க முதல் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 4,00,000. ஸோ அதை எடுத்து அப்ளை பண்ணி போட்டு லெஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா 27,000 ருபீஸ் கிடைக்குது. நம்மளால் இங்கே லெஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் இது லாபம். அப்போ 31/3/2019 நாளோடு முடிவடையும் ஆண்டின் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு 27,000 ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்க்கான ஆன்சர் லாபம் 27,000. இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.